ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th லெசன் ஒன்னோடு எப்படி ஷார்ட்கட் வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னோடு பாருங்கள், AB/7 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன கோடு மட்டும் போடுவோம். அப்போ 7 எப்படி இருக்குது அப்படின்னா இசட் மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இசட் தான் ஆன்சரு, ஆப்ஷன் பி. இது செகண்ட் ஒன்னோடு பாருங்கள், இதில் இந்த நம்பரில் 3யும் 5ஐயும் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்போ 3 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -2 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். ஸோ இப்போ -2 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேர்ட் ஒன்னோட இங்கே வந்து ஆன்சர் வந்து காமுடேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது தான். இங்கே வந்து சி இருக்கு, இங்கே வந்து ஏ இருக்கு, ரெண்டுலையும். சரி, எல்லா இடத்துலையுமே சியும் ஏயும் இருக்கு, ஆனால் நாட் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்துலேயுமே இருக்கு. இங்கே நாட் மட்டும் வராது. ஸோ நாட் வராத போத் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இங்கே போத் சிஏ அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. சிஏ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னோடு பாருங்க, இங்கே ட்ரூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ட்ரூ வந்து பார்க்கணும். ஸோ இதில் எது ட்ரூ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த இது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். √5 இஸ் அ இர்ரேஷனல் நம்பர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், இதுதான் ட்ரூ. மற்ற எல்லாமே ஃபால்ஸ் தான். √5 இஸ் அ இர்ரேஷனல் நம்பர், ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னோடு பாருங்க, இங்கே ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபால்ஸ் நம்பருக்கு வரணும். ஸோ இதில் இந்த ஆப்ஷனில் பாருங்கள், சென்னை இன் இந்தியா ரைட்டு, சென்னை இன் சைனா அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஃபால்ஸு. √2 இஸ் அன் இன்டிஜர், √2 வந்து இன்டிஜர் கிடையாது, அதனால இது வந்து ஃபால்ஸ், சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் வந்துருக்கு. ஸோ அடுத்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே வந்து சைனாவில் இருக்குது, அதுக்கு ஃபால்ஸு. ஆனால் √2 வந்து இர்ரேஷனல் தான், இது வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ரெண்டுமே ஃபால்ஸாக வரணும், ஏன்னா ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபால்ஸ் வரணும். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ் வர்றது ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன்னோடு பாருங்க, இங்கே பை அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ பை அப்படின்னா 2 அப்படிங்கிறது அர்த்தம், பைனா 2 டைம்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே வந்து ஒரு எஸ் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எஸ் வரணும், அதுக்கப்புறமா ஒரு எஸ் வரணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2 டைம்ஸ் எஸ் வரணும், அதுக்கப்புறம் ஒரு எஸ் வரணும், ஆப்ஷன் பி. செவன்த் ஒன்றும் இங்கே நாட் இருக்கு இல்லையா? ஸோ வேறு எதுவுமே இல்லை, இங்கே நாட் இருக்கிறனால இந்த எண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அந்த எண்ணு தான் ஆன்சரும், ஆப்ஷன் சி. எயித்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே கான்ட்ரா பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வைக்கணும்னா ரிவர்ஸ் பண்ணணும், சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும், சைனு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து சேஞ்ச் பண்ணணும், சிம்பிளும் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ ரிவர்ஸ் பண்ணுங்க, சைன் சேஞ்ச் பண்ணுங்க, சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இதில் ரிவர்ஸ் பண்ணுங்க, ஆர் ஃபர்ஸ்ட் வந்துடும், பிவிக்யூ வந்து செகண்ட் வரும், அதில் வி வந்து ஏஆம் வரும். ஸோ இங்கே சைன் சிம்பிள் வி வந்து ஏஆ சேஞ்ச் ஆகிடும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால மைனஸ், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஸோ எல்லாமே மைனஸ் வரும், விக்கு பதிலாக ஏ வரணும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்னோடு பாருங்கள், இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஎஃப்டிடிடி அப்படின்னு இருக்கும். இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷனில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனில் நம்ம எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எஃப்டி அப்படிங்கிறது வர்ற மாதிரி, ரெண்டும் எஃப்டி வந்து சேர்ந்து வரணும். எஃப்டி ஒன்று லாஸ்ட்டாக வரணும், இல்லை ஃபர்ஸ்டே வந்துடணும், சரிங்களா? ஸோ ஒன்று லாஸ்ட்டாக வரணும், சேர்ந்து வர்றது லாஸ்ட்டாக வரணும், இல்லைன்னா ஃபர்ஸ்டே வரணும். இதான் அதுக்குள்ள ஷார்ட்கட்டு. ஸோ இதில் 3 ஒன்வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஎஃப்டி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எஃப்டி அப்படிங்கிறது ஒன்று ஃபர்ஸ்டே வந்துடணும், இல்லை லாஸ்ட்டாக வந்துடணும், சரிங்களா? ஸோ நைன்த் ஒன்றில் பார்த்தீங்கன்னா எஃப்டி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இல்லை, செகண்ட் ஆப்ஷனில் இல்லை, இது சென்டரில் இருக்குது. ஸோ அதுதான் லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே தான் எஃப்டி அப்படிங்கிறது லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒன்னோடு பாருங்கள், இங்கே ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸு. எத்தனை லெட்டர் மட்டும் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பி கியூ, இங்கே ஒரு எஃப், ஸோ மொத்தம் 3 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஆப்ஷன் சி. 11th ஒன்னோடு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ எது இன்கரெக்ட், எது ராங் அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே வந்து ராங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ராங் வந்து சொல்ல போகிறோம். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மைனஸ் மைனஸ், இதை மைனஸ் மைனஸ் வச்சுங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ இங்கே ஆன்சர் கரெக்டாக இருக்குது, அப்போ இது வந்து கரெக்ட். அடுத்து இங்கே பார்த்தோம்னா மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பி வந்திருக்கு. இங்கே வி வந்து இங்கே வி அப்படியே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ வி வந்து வி அப்படியே வந்திருக்கு. மைனஸ் கியூ வந்து இங்கே வந்துச்சு, சரிங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷனை பார்த்துட்டு வந்துடலாம். ஏதாவது ஒன்று தான் மிஸ்டேக்காக இருக்கும், அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லா ஆன்சரையும் நம்ம செக் பண்ண போகிறோம் அவங்க கொடுத்ததுல. அப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் பி வரணும், மைனஸ் பி ரைட்டு. ஏ அப்படிங்கிற சிம்பிளுக்கு வி அப்படிங்கிற சிம்பிள் போட்டுருக்காங்க. ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தோம்னா இது தப்பு மாதிரி தெரியும்.
இது ரைட்னா இது தப்பா இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு ராங் ஆகுங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் பி இங்கே வி வந்து பார்த்தீங்கன்னா ஏயா மாறி இருக்கு. அப்போ இங்கேயும் வி வந்து ஏயா மாறி இருக்கு, இங்கேயும் ஏ வந்து வியா மாறி இருக்கு. இங்கே மட்டும்தான் வியாவே இருக்கு. ஸோ அப்போ எதுக்கு ஒன்னே ஒன்று மிஸ்டேக்கு இன்கரெக்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ எது இன்கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் இன்கரெக்ட். நெக்ஸ்ட் 12th ஒன்று பாருங்க. ஸோ இங்கே அதே ட்ரூ ஃபால்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எஃப்டி அப்படிங்கிறது வரணும், ஒன்று ஃபர்ஸ்டாகவே வந்துடணும், இல்லை லாஸ்ட்டாக வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்டா லாஸ்டா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஸோ எஃப்டி இந்த இருக்கு, எஃப்டி ஃபர்ஸ்டே வந்துருச்சு, அதனால ஆப்ஷன் பி. 13th ஒன்னோடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என் இருக்கு. ஸோ என்னுக்கு நியரஸ்ட் அப்படிங்கிறத பாருங்க. என்னோட நியரஸ்ட் லெட்டர் என்னன்னு பாருங்க, எம். ஸோ அது எம் மல்டிபிளிகேஷன், ஆப்ஷன் பி. 14th ஒன்னோட நாட் பைனரி எது நாட் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எது நாட், இது ஏபின்னு இருக்கு, இங்கேயும் ஏபின்னு இருக்கு. ஸோ இங்கே ஏபின்னு இருக்கு, இங்கேயும் ஏபின்னு தான் இருக்கு. ஸோ ஏபியில் ஏ மட்டும் இருக்கு. ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏபியில் ஏபி பவரில் இருக்கு புரியுங்களா, பவரில் இருக்கு. அப்போ இதுதான் நாட் பைனரி. ஸோ இந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே கீழே இருக்கு, இது மட்டும்தான் பவரில் வந்திருக்கு, மேலே வந்திருக்கு. அதனால இதுதான் நாட் பைனரி. ஸோ ஆப்ஷன் டி. 15th ஒன்றில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 வந்தது சரிங்களா. ஸோ 3 வந்திருக்கு. நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறனால 2/3 அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கணும். 2/3 இஸ் ஈக்குவல் டு 8. ஏன்னா இது வந்து ஒரு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் ரோஸ் 2 மார்க்கில் வரும். 2/3 ஈக்குவல் டு 8 வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா அதே 3 இந்த பக்கம் போட்டு விடுங்க, அப்படியே மாற்றி மிரர் மாதிரி. அப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு, 8 வந்துச்சு. ஸோ ஆன்சர் 8, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 16th ஒன்னோடு பாருங்க. இங்கே வந்து இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இன்வர்ஸ் அப்படின்னா சைன் சேஞ்சு, சிம்பிள் வந்து சேஞ்ச். இப்போ சைனையும் மாற்றணும், சிம்பிளையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து வி இருக்கு. ஸோ இப்போ வினா ஏ வரணும், ஏனா வி வரணும். ஸோ ஆப்ஷன் டி. 17th ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ ஃபால்ஸ் ட்ரூ வந்துச்சுனாலே எஃப்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரணும், லாஸ்ட்டாக வரணும், இல்லைனா ஃபர்ஸ்ட் வரணும். இந்த எஃப்டி மட்டும் சேர்ந்து வரணும். அப்போ எஃப்டி சேர்ந்து வர்றது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்லேயும் இருக்குது, நமக்கு ஆப்ஷன் 1 சரிங்களா. ஸோ இதான் ஆன்சரு. நெக்ஸ்ட் 18th ஒன்னோடு பாருங்க. இந்த 18th ஒன்னோடில் இதில் எது வந்து நாட் ட்ரூ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எது நாட் ட்ரூ அப்படிங்கிறது இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டபுள் ஏரோ மார்க் இருக்கிறது தான் நாட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. இந்த டபுள் ஏரோ மார்க் இருக்கிறது, அதே மாதிரி டாட்டாலஜி அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே டாட்டாலஜி ட்ரூ டாட்டாலஜியாக இருக்குது. ஸோ இங்கே வந்து வெறும் டாட்டாலஜியாக இருக்கிறனால இது வந்து நாட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் 19th ஒன்னோடு பாருங்க. அங்கே வந்து டூவல் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ டூவல் அப்படின்னா சிம்பிள் சேஞ்ச் சரிங்களா. சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வி இருக்குது, இங்கே வி, இங்கேயும் வி, லாஸ்ட்டாக மட்டும் ஏ இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏ வரணும், இங்கே ஏ வரணும், இங்கேயும் ஏ வரணும், இங்கே மட்டும் வி வரணும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷனு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 20th ஒன்னோடு பாருங்க. இங்கே ப்ரோ பொசிஷன் இருக்குது. இந்த ப்ரோ பொசிஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மைனஸ் பி இருக்கு இல்லையா. ஸோ அதையும் அந்த சிம்பிளையும் சேர்த்து நம்ம வந்து கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது அதை மட்டும் அடிச்சு விட்ருங்க. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PAQ அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ இப்போ PAQ அப்படிங்கிறது ஆன்சர், PAQ ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.